பரிசுத்த பிதாவே சோதரம் பெண் 12ஆம் ஆண்டு விழாவிலே இம்மட்டும் நடத்த நீர் அதற்காக துதிக்கிறோம். மாலை பொழுதுகாய் எங்களை ஆயத்தப்படுத்தணும். கட்டுரையை சமர்ப்பிக்கவும் யுத்தமும் யுத்தத்தின் செய்திகள் வழியாய் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் செய்திகளை கேட்கவும் எங்களையும் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. இப்பொழுது கட்டுரை எழுதினவங்க பேப்பர் சமர்ப்பிக்கலாம். யோபு 10 அதிகாரத்தை மையமாக கொண்டு கட்டுரை எழுதப்பட்டு இருக்கீங்களா? சரி, நீ கட்டுரை இல்லையா? அதாவது நம்ம தேசத்தில் கேள்விப்பட்டு இயேசு வரியை பற்றி சொல்கிற இதில் யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளும் பஞ்சம் கொள்ளை நோய்கள் அழிவுகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. பாழாக்கு அருவருப்பு பற்றியும் சொல்லியிருக்காரு. பாழாக்கு அருவருப்பு வருகிற காலம் எப்பொழுது ஏதாவது சிந்தனைகள் நமக்கு இருந்தால் அதை பற்றி சொல்லலாம். யுத்தத்தின் செய்திகளை பற்றியும் சொல்லலாம். பேசுறதுக்கு இதை பற்றி யாராவது குறிப்புகள் தயார் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பேசலாம். யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளும் வழியாய் தெய்வத்தியமான என்ன ஒரு ஆயத்தமா இல்லை. யுத்தத்தை பற்றி பயங்கரமா விஷயம் போயிட்டு இருக்கு. உக்ரைன், ரஷ்யா, அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ். இஸ்ரேல் ஹமாஸோட ஹவுதிகள், ஹிஸ்புல்லாக்கள், ஏமன் நாடுகளுடைய செய்திகள் உண்டு. ஈரானுடைய செய்திகள் இருக்கு. ஏதாவது குறிப்புகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இல்லைன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலையா கேள்வின்னு சொல்லுங்க. ஆமா, மற்ற நாட்டுக்காரங்களே எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் வரப்போகுது இஸ்லாமியர்களை இவங்க தாக்கிற போற ஒரு சூழ்நிலை, அவங்க நம்ம தாக்கம் என்ன ஆகுதுன்னா மசூதிகளை எல்லாத்தையும் இடிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி வரும்போது உலக யுத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த யுத்தங்கள் நடக்கும் பொழுது எருசலேமில் இருக்கிற தேவாலயம் மீண்டும் கட்டப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எருசலேமின் தேவாலயத்தை கட்டப்பட்டு ஆண்டவருடைய வருகை மிக சமயமாக இருக்குன்னு சொல்லிட்டு யுத்தம் நடக்கிறதுக்கு அதிக யுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு. சரி, கூடுதல் ஏதாவது பேசுறதுக்கு? உக்ரைன், ரஷ்யா போர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யா அவங்களோட இன்னொரு
சரி, இப்போ இந்த யுத்தத்தின் செய்திகளை பற்றி சுருக்கமாக நான் படித்தது சொன்னேன். அதாவது 2 வகையான யுத்தம், ரஷ்யா உக்ரைன். இதான் முதல்ல ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகி போச்சு. ஹமாஸ் இஸ்ரேல் 1.5 வருஷம் முடியுது. 3 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அது காரணம் என்னன்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, பக்கத்தில் இருக்குது. ரஷ்யாக்காரன் சாத்தானுடைய கூட்டம். அவன் தெய்வ தீர்மானத்துக்கு ஏற்பட்டவன் இல்லை. உக்ரைனை தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணும்னு பார்த்தான். உக்ரைன்கார நேட்டோவில் சேர்றேன்னு சொன்னான். அதனால் யுத்தம் தொடங்கி அது 3 வருஷமாக பயங்கரமாக உலக நாடுகளை சப்போர்ட்டோட உக்ரைன் இறங்கி வேலை செய்யுது. ரஷ்யாவும் நல்லா அடி வாங்கினான். 2 பக்கம் அடி வாங்கி ஒருத்தர் கொடுத்து அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இப்போ அமெரிக்காக்காரன் பின்வலிக்கிறான். அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரனோட சப்போர்ட் பண்ணுறான். அதனால் அமெரிக்காக்காரனுடைய புத்தி கேடுகட்ட புத்தி என்னன்னா, உக்ரைனில் இருக்கிற வளங்களை எல்லாம் திருடணும்னு பார்க்குறான். கனிம வளங்களை திருடணும்னு பார்க்குறான். நீ யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எடுத்து வாங்கியப்பா, அது செய்ய மாட்டான். அதுக்கு ரஷ்யாக்காரன் கூடயும் சப்போர்ட் வாங்கி இருக்கு. ஆக பைத்தியக்காரத்தனமாக வேலை செய்கிறாங்க அமெரிக்காக்காரங்க. இப்போ இதனால் இதை 2 பக்கத்துலேயும் தடமாற்றம் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், இது ஈரானுடைய ப்ராசஸ். ஹமாஸு அவதிகள் மற்றும் ஆள்கள், ஓமன், ஹவுதிக்கு ஹிஸ்புல்லாக்கள், இந்த கூட்டங்கள் எல்லாம் ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான். இப்போ அமெரிக்காக்காரன் ரஷ்யா இந்த பாலஸ்தீனத்திலையும் பங்கு கேட்குறான். நான் சீரமைச்சு கொடுத்துட்றேன், ஆளுகள் வெளியேற்றுறேன்றான். அதாவது நாடுகள் ஒன்றா சேர்ந்தாங்க, அதையும் அமெரிக்கா அடித்து துரத்திட்டாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு யுத்தமாக. பயங்கரமான குழப்பம். இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு தெய்வ தீர்மானம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு ஒரு தேவ தீர்மானம் இருக்கு. அது திருமுறை வழி நமக்கு இருக்கிற ஒரு வேத படம் என்ன? எதுவும் படிச்சீங்களா ஐயா? உலகத்தின் முடிவுக்கு என்னென்ன நடக்கணும்னு இயேசுவிட கேட்டாங்க. அதில் படிங்க. வராது. அதுக்கு முன்னாடி 4 இருந்து படிங்க. ஒருவரும் உங்களை எச்சரிக்கையாக இருக்கிறது. அநேகர் நானே கிறிஸ்துவன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். செய்திகளை கேள்விப்படுவீர்கள். சம்பவிக்க வேண்டியதாக இருக்கும். சம்பவிக்க வேண்டியவைகளை
முடிவுடனே வராது. வேதனைகளுக்கு ஆரம்பம். அடுத்து இன்னும் குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும். கடைசி ஒரு முடிவு இருக்கு. கள்ளத்திற்கதரிசிகள் கிளம்பி வஞ்சிப்பார்கள். கள்ளத்திற்கதரிசிகள் யாரு? தீர்க்கதரிசிக்கு ஆப்போசிட்டா கள்ளத்திற்கதரிசி. தீர்க்கதரிசி என்ன செய்யறது? கிறிஸ்தவ. கள்ளத்திற்கதரிசி என்னும் ஏமாத்துற கிறிஸ்தவ. அவன் கள்ளத்திற்கதரிசி. இன்னும் படிக்கலாம். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் உலகம் முழுதும். அப்படி முடிவு வரும். இன்னும் பாலாக்க அறிவிருக்கு சொல்லி இருக்கிறானே, சிந்திக்க. இப்போ இது என்ன? பாலாக்க அறிவிருக்கு. இதை பற்றி நம்ம நல்லா படிக்கணும். வெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரையிலும் இது குறித்த செய்திகள் இருக்குது வெளிப்பாடு புஸ்தகத்தில். வெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் 2 சாட்சிகளின் சவுக்கடிப்படி ஊழியம். 2 சாட்சிகளின் சவுக்கடிப்படி ஊழியம். 2 சாட்சிகள் யார் என்ன கேள்விக்கு இருக்கு. எலியாவும் யோனாவுமா? எலியாவும் ஏனோக்கும் எலியாவுமா என்று பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனோக்கும் எலியாவும் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. எலியாவும் ஏனோக்கும் ஆயிரத்தி 160 நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருவாரு. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களை பற்றிக்கும். இப்போ அவங்க 2 பேரையும் எதிர்க்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க. முடியாது. 2 பேரும் எழும்புனாங்கன்னு சொன்னால் எதிராக ஒரு அக்கினி இறக்கி அவர்களை பற்றிட்டு போடும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறது எவரோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் கண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித பாதைகளாக மாறிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர் ரத்தமாக மாற்றுவாங்க. மழை பெய்யாத படைக்கு பாந்த மூடிப்படுவாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள். அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி முடிந்திருக்கும் போது அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவங்களுக்கு முடிவு வரும். அவர்களுடைய முழுது நாளும் மகாநகரத்துக்கு விசாலமான வீதிகளே கிடக்கும்.
அந்த நகரம் சேதோம் என்றும் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தனமாய் சொல்லப்படும். சரி, போதும் ஐயா. அதில் ஒரு வசனம் குறிப்பிருக்கு, அது கூட படிங்க. அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் சோதோம். என்னை இந்த இடத்துல பொருள் கொடுக்க சோதோமில் எருசலேம் கல்வாரி மலை அந்த பெயர்கள் குறிக்கும். அந்த இடத்துல தான் இவங்க நின்று சாவாங்க. 2 சாட்சிகள். அவங்க இன்னும் வரல. இல்லை, அதாவது எலியாவின் ஆவி உடையவர் யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லி வார்த்தை இருக்கு. யோவான் ஸ்நாபகன் யாருடைய மகன்? அதாவது ஒரு தீர்க்கதரிசியின் ஒரு ஊழியக்காரருடைய மகன். நியாய பேரு மனோவா சகரியா சகரியா. ஆனால் யோவான் ஸ்நாபகன் வந்தார். யோவான் ஸ்நாபகன் எதுக்கு வந்தார்? வழியை ஆயத்தப்படுத்த முடியாது, இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்த முடியாது வந்தார். இயேசு சிலுவை மரண பரியந்தம் அவருக்கு இல்லை. சிலுவையின் மரண பரியந்தம் அவருக்கு இல்லை. மனோவாவுடைய மகன் சகரியா, அவருடைய மகன் யோவான் ஸ்நாபகன். அவர் இந்த பணியில் அவருடைய பணி வேற. ஆமாம் ஆமாம். சிம்சோன். ஆமாம்மா, சகரியா தான். இது சம்மந்தம் இல்லை. சம்பந்தம் என்னால் பொருத்த முடியல. எலியா இருக்கிறது எந்த காலத்து ஆளு? பழைய ஏற்பாட்டு காலம். எந்த காலம்? நியாயாதிபதிகள் காலத்தில் இருந்த ஒருத்தராகும். யாரு? ஐயா, நான் கேட்டது எலியா தீர்க்கதரிசி ராஜாக்கள் காலம். அந்த எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆகாப் ராஜா ஆகாப் விரோதமா அந்த மல்லியில் ஒரு பலி ஏற்படுத்தி அதில் ஆகாபுடைய ஆட்களை எல்லாம் கொலை செய்து அதுக்கு ஆகாப் யெசபேல் மகள்களை கொலை செய்து ஒரு சிறப்புடம் பெற்றவர். இப்போ அவர் மறுபடியும் வருவார்னு சொல்லியிருக்கு. ஆனால் இயேசுடைய காட்சியில் இயேசு மோசையோடும் எலியாவோடும் பேசுவதை பார்த்ததாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல எலியா ஒருக்க மரணத்தை பார்த்தவர். இந்த எலியா மோசே மரணத்தை பார்த்தவர்.
எங்கள் மோப் தேசத்தில் மோசே மறித்து போனது. மறித்து தேவனை அடக்கம் என்று சொல்லி செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் யோவான் யாரு? ஆமா, இது மதிக்கல. பருமளவுன்னு சொல்லி உள்ள என்னன்னு கேட்டா, அதாவது அதாவது யோவான் மரித்து போனதாய் சரித்திர நிகழ்வுகள் சொல்லுது. யோவான் சரித்திரத்தை படிங்க. 12 அப்போஸ்தலர்கள் சரித்திரம் படித்தா 12 பேரும் படித்தாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் ஃபுல்லாக படித்தா வரும். மரணத்தினுடைய ஒரு நாள் சொல்லியிருக்கும். யோவான் ஸ்நாபகன் ஒருத்தர் சரி. இப்ப யோவானும் அதாவது எலியாவும் ஏனோக்கும் ஆகியிருக்கலாம். ஏனோக்கு மன்னது காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அது அப்படிதான் சொல்லுது. ஆதியாகமம் எத்தனை அதிகாரையா? ஆதியாகமம் 4 அதிகாரம் இல்லை, அதிகாரம் படிங்க. சஞ்சரித்து கொண்டு எடுத்துக்கொள்ள தேவன் எடுத்துக்கொண்டார், காணப்படாமல் போனார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு கூட படிக்காத வசனம் 5ஆம் அதிகாரம். அப்ப சாட்சி சொல்லிச்சா? அது எலியாவும் அப்படிதான். எலியாவை சுழல் காட்டிலே பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட காலிலிருந்து 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுது. ஆகையினால இவங்க 2 பேரும் வரலாம். இந்த 2 சாட்சிகள் இவங்க 2 பேரை இருக்கலாம் என்று மரணத்தை காணாதவங்க. மோசே மரிச்சாரா? மோபாவிய தேசத்தில் அந்த மரிச்ச தேவனே அடக்கம் பண்ணார். அது தெரியாது. மறிச்சு
தூதர் வந்து யூதா புக்கம் 6ஆம் வசனம் படிங்க, 5-6 வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சந்தைகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அடுத்தது அப்படியே சோதோம் கொமோரா இல்லை, பட்டணத்தார்கள் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வரல. 9ஆம் வசனத்துல வந்து ஆ, 9 தூதனாகிய மீகாவேல் மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடைய தக்கித்து பேசின போது அவனை பூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஆ, சரி. மோசைய சரீரத்தை பற்றி பிரச்சனை பண்ணிருக்கு. சரீரத்தை பற்றி உயிரோட இல்லை. ஆகையினால ஏனோக்கு எலியாகும் 2 சாட்சிகள். 2 சாட்சிகள் சவுகடி பணி ஊழியத்தினுடைய சமூகம் என்ன நடக்கும்? தேசத்தை பயங்கர குழப்பத்தில் உண்டாக்குவாங்க. மழை பெய்யாத படிக்க வானத்தை அடைச்சி போடுவாங்க. பஞ்சத்தினால கொள்ளனாலையும் பாதிப்பாங்க. இதெல்லாம் செய்து முடியுமா? பாதாளத்தில் இருந்த ஒரு மிருகம் ஏறி வந்து உங்களை கொலை செஞ்சு போடும். கடைசி மரணம் தான். 3 வருஷம் எருசலேமில் கிடப்பாங்க. 3 நாட்கள் அப்புறம் உயிரோடு எழுப்பாங்க. பருத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவாங்க. பருத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டால் என்ன நடக்கும்? அந்த பட்டணத்தில் 300 மணிக்கு இடிஞ்சு விழுந்து 7000 பேர் செத்தாங்க. அப்போ மரணமடைந்த மற்றவர்கள் பயமடைந்து அவர்களுக்கு பயந்தார்கள். என்ன 11ஆம் அதிகாரம் சொல்லும். மரணமடைந்த மற்றவர்கள் மரணமடைந்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களை தங்களுக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள், பயந்தார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் என்ன ஒதுக்கும்? எங்க இருக்கு மல்கியா? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போ எல்லா மக்களும் கர்த்தருக்கு பயந்தாங்க. அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம். அப்படிங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும். மல்கியால் 4:2 அப்படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் பேர் நீதியின் சூரியன் உதிக்கும். சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கற்களின் போல வளர்வீர்கள். சரி, இது வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம். இதை 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகளுடைய சோவிக்கை பணி ஊழியத்தின் முடிவில் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்திருக்க, கர்த்தருக்கு பயந்த மக்கள் கூட்டத்து கொண்ட பூமிக்கு சூரியன் ஸ்ரீ என்ற பெயரிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அது 2க்கு இலக்கணம் பொருந்தும். சூரியன் அணிந்த ஸ்திரீ மகனும் இருப்பு போல ஆட்சியும். அதை பாடத்தை படிக்க முதல் 6 வசனம். ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அவர் பாதங்களின் கீழே சந்திரனும் அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவர் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வயதை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அடங்கினார். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் கடையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான
பெற்றாள். அவனுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவனுடைய சிங்காசனத்திற்கும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1150 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இது வெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தையும் முதல் 7 வசனத்தையும் இணைச்சி உங்களால் பேச முடியுமா? ஏதாவது செய்தி சொல்ல முடியுமா? ஐயா, இந்த பூமியில் 2 சாட்சிகள் சகோதரி பணி ஊழியத்தோட வருகைக்கு முன்னதாக 7 வருஷம் தொடங்கும். 3 வருஷம் சவுக்கடி பணி ஊழியம், 3 வருஷம் சூரியன ஸ்திரீ மகனுடைய இருப்புக்கோள் ஆட்சி. ஏதாவது சொல்ல முடியும் சொல்லுங்க. இதை பந்தைக்கோசுக்காரங்க இதில் ஒரு பொய்யை பிரபகடனம் பண்ணி விட்டுருக்காங்க. உத்தர காலத்துக்கு முன்னாடி ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மையமாக கொண்டு பேசுகிறாங்க. இது அப்பட்டமான பொய். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வேற அது வேற. இதை அவங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ 12ஆம் சூரியன் ஸ்திரீ யார்? சூரியனை அணிந்த ஸ்திரீ யார்? சொல்லுங்க பார்க்கலாம். சூரியனை அணிந்த ஸ்திரீயும் மகனும் யார்? சொல்லுங்க. சரியா சொல்லிட்டாங்க. கத்தோலிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கத்தோலிக்காரங்க அந்த பேரை வச்சு தான் மாதஸ்வரூபத்தை உண்டாக்கியிருக்க. இது பொய். இது பொய். எப்படின்னு சொன்னா இல்லை. எப்படி? எந்த சபை? பறந்து போயிடு. மூணு உபதேசம் இருக்கு. முதல்ல 2 உபதேசம் வெரி இம்பார்ட்டன்ட். மாதாவும் குழந்தை இயேசுவும் அப்படின்னு பேசி அந்த பொம்மையை உருவாக்குறது அப்படிதான். இது வேற இது அதாவது எகிப்தில் உள்ள வான்ராக்கினை வழிபாடு. எகிப்தில் உள்ள வான்ராக்கினை வழிபாடு. அந்த வான்ராக்கினை வழிபாடு, வான்ராக்கினை யார்? ஒரு கேள்வி கேட்குறேன். வான்ராக்கினை யார்? ராக்கினை. இந்த மாதா வழிபாடு நடத்துறதுல வானராக்கினியேன்னு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட வானராக்கினி அதான். அது எகிப்தில் இருந்த ஒரு தேவதை வழிபாடு வானராக்கினி. அதை இந்த ராக்கினி வழிபாடு நடக்கிறப்ப எகிப்தில் உள்ள எல்லா மக்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து போயிட்டுருவாங்க. இல்லையா? சாலமோனுடைய சம்மந்தம் இதுக்கும் அதுக்கான சம்மந்தம் இல்லை. அந்நிய தேவதைகளை வணங்கினா வானராக்கினி சாதனால கொண்டு வந்ததில்லை.
வானராக்கினி எகிப்தில் உள்ள தேவதை வழிபாடு. அதை நாங்கள் அங்கேயே இருந்தா நல்லா இருக்குன்னா இந்த பணங்கட்டு முழுமுழுக்கிறாங்க மோசை நல்லா இருக்கும். வானராக்கினி பான பரிவர்த்தனை நல்லா இருக்கும். பூவார்த்தை கொஞ்சம்லாம் எகிப்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா அதல்ல அது இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற இது. ஐயா வானராக்கினி என்றது எகிப்தில் உள்ள ஒரு தேவதை வழிபாடு. அந்த தேவதை வழிபாடுக்கு எகிப்தில் இருந்த சபையில் உள்ள மக்கள் எல்லாம் போனாங்க. இங்கே நமக்கே தெரியும், மேல் திருத்தணியில் பேய்வணக்கம் நடக்கும். ஆண்டுகளை கொண்டு வருவாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் அங்கே தான் போயிருப்பாங்க. மேல் திருத்தணியில் உள்ள கிறிஸ்தவங்களை பாருங்க, எல்லாரும் அங்கே போயிருப்பாங்க. அதுபோல் எகிப்தில் உள்ள வானராக்கினியோடு சபையார் போனாங்க. அப்போ அதை மாற்றுறதுக்கு வானராக்கினின்றது மாதத்தான் என்று சொல்லி மாத இயேசு வச்சு ஒரு சிந்தனையை உருவாக்கி மக்களை அங்கே வச்சு ஆராதனை பண்ண வச்சாங்க. அது காலப்போக்கில் சொருவ வழிபாடு மாறுச்சு. காலப்போக்கில் சொருவ வழிபாடு போய் மாறுச்சு. ஆக சூரியன் என்ற ஸ்திரீ மகன் என்பது மாதாவும் இயேசுவும் அல்ல. யாருன்னு கண்டுபிடிக்கணும். சூரியன் என்ற ஸ்திரீ மகனின் இருப்புக்களாட்சி உபத்திர காலத்துக்கு முன்னாடி ரகசியவதையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றதுக்கு இலக்கணம் புகுத்துறது பொய். சூரியன் என்ற ஸ்திரீ என்றது கர்த்தருக்கு பயந்திருந்த மக்கள் கொடுத்து கொண்ட பூமிக்கு சூரியன் என்ற ஸ்திரீ என்ன பேரு. கர்த்தருக்கு பயந்திருந்த மக்கள் கொடுத்து கொண்ட பூமிக்கு சூரியன் என்ற ஸ்திரீ என்ன பேரு. அப்போ எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் விசுவாசம் எதிர்த்து வந்த உடனே மூணில் ஒரு பாகம் விழுந்து போச்சு. வானத்து நட்சத்திரங்கள் 4ஆம் வசனம் படிக்க 3ஆம் வசனம் 3ஆம் வசனம் காணப்பட்டது. வானத்து நட்சத்திரங்கள் இதுக்கு இன்னும் விளக்கம் தேடணும். நட்சத்திரங்கள் எதை குறிக்கும்? அது எங்கே இருக்கு? தானியேல் 12:2 சொல்லுது. 12 தானியேல் 12:2 என்ன சொல்லுது? 2-3 படிங்க. அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் வானத்து மண்டலம் நட்சத்திரங்களைப் போல. நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் 2 சாட்சிகளுடைய சவுக்கடி ஊழியத்தின முடியல. உலகமே கர்த்தருடைய ஜனம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆயிட்டாங்க. அதில் ஊழியக்காரங்களும் இருந்தாங்க. ஊழியக்காரங்களும் உண்டு.
அவங்க கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி மக்களை தெய்வ வழிபாடுக்கு வழி நடத்துபவர்கள், நட்சத்திரங்கள் அப்படிப்பட்டவர்கள், அப்படி நடத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று சொல்லி இந்த தானியல் சொல்றாரு. ஆக இப்படி நட்சத்திரங்களாக இருந்து சூரிய ஸ்திரீக்கு ஆதரவாக மக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தினவங்கள சாத்தா 1/3 பேரை கொலை செய்தான், இழுத்து தள்ளினார். அதாவது அடிச்சுக்கிட்டு விழுந்து போனாங்க. மற்றவங்க அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சூரிய ஸ்திரீ மகனுடைய இருப்புகள் ஆட்சிக்கு உட்பட்டார்கள். அது இயேசுவின் ரகசிய வருகை என்றது பொய். அந்த காலத்தில் ஏற்பட்ட 2 சாட்சிகளுடைய ஒழுங்குமுறைக்கு பிறகு உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிச்சு. எல்லாரும் அது பல குணங்கள்ல அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கு என்றது பார்க்குறோம். சரி, பிறகு என்ன நடந்தது? வானத்தில் யுத்தம், சாத்தான் கூட தள்ளப்படுதல், ஏற்படுற குழப்பங்கள் முடிவில் இதுக்கு 14 வருஷம் ஆச்சு. 7 வருஷம், 3 வருஷம் மகாபத்திர காலம். மகாபத்திர காலம் 2 சாட்சிகள் சொல்லி போய் முடியும். அடுத்து 3 வருஷம் சூரிய ஸ்திரீ மகனுடைய இருப்புக்கள் ஆட்சி. 7 வருஷம் ஆயிடுச்சா? இந்த 7 வருஷம் முடிஞ்சோன்னா வாரத்தில் யுத்தம் உண்டாகி சாத்தான் கூட தள்ளப்பட மிருகம் ஆட்சி பிடித்தல் 3 வருஷம். முதல் மிருகம் ஆட்சி பிடித்தல் சூரிய ஆட்சியில் இருந்த கர்த்தருடைய ஆட்சியை பிசாசு பிடிச்சா 3 வருஷம் உபத்திரவ காலம். இஸ்ரவேலுடைய 3.5 ஆண்டுகால ஆட்சி, 3 ஆட்சி, சூரிய ஸ்திரீ மகனுடைய ஆட்சி, இருப்புகள் ஆட்சி. அந்த ஆட்சியை பிசாசு பிடிச்சு முதல் மிருகத்தின் ஆட்சி 3 வருஷம். 2ஆம் மிருகம் முத்திரை சொல்லப்படுகிற உபத்திரம், மகாபத்திர காலம், கல்லாத்திற்கு தரிசியின் காலம். அப்படி 3 வருஷம் 7 வருஷம் மிருகத்தின் காலம், 3 வருஷம் கள்ளத்திற்கு தரிசியின் காலம், 3 வருஷம், ஆக 14 வருஷம். இந்த 14 வருஷம் முடிஞ்சு இயேசு வருவார். இயேசு வந்து என்ன செய்வார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களால் கூடி சேர்க்கப்படுவார்கள். 29 எப்படி தம்மால் அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்பொழுது தூதர்களை அனுப்பி வானத்தில் காணப்படும். இப்படி இயேசு வரும்பா வரப்பா உபத்திரவ காலத்துக்கு பிறகு அந்த நாட்கள் உபத்திரவம் முடிந்த உடனே பாலாக்க அறிவறுப்பின் காலம் முடிந்த உடனே இயேசுவின் வருகையிலே முதலாவது தூதர்களை அனுப்பி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்தல். இது யாரு?
எப்படி கூடி சேர்க்கப்படுவார்கள் என்றதுக்கு இலக்கணம் படிக்கணும். யாரு எப்படி கூடி சேர்க்கப்படுவார்கள்? யாருன்னு சொன்னா, மிருகத்தின் காலத்தில், 2ஆம் மிருகத்தின் காலத்தில், கள்ளத்தீர்க்கதரிசியின் காலத்தில் மிருகத்தை சொரூபத்தை வணங்கி அதை வழிபடாதவனை கொலை செய்வான். கொலை செய்யப்படுவார்களா? ஆட்சி முழுசு அவனுக்கு கையில் இருக்கு, அவனுடைய ஆட்கள் கொலை செய்யப்படுவாங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மிருகத்தை முத்திரையை தரித்து சொரு வழிபாடு போவாங்க. தோற்றத்தில் சாவுக்கு பயந்து, ஆனால் உண்மையாக போகலை, தோற்றமாக போய்